கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 20 வருஷமாக கட்டி ஒன்று இருந்துச்சு. அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி 20 வருஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த கட்டி வந்தது. மருத்துவமனைக்கெலாம் போனதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, கேன்லாம் எடுத்தாங்க, ரத்தம்லாம் டெஸ்ட் பண்ணாங்க, எல்லாமே செய்துட்டு உனக்கு கேன்சரு, நீ ஆப்ரேஷன் பண்ணணும் கூடாது, ஆப்ரேஷன் பண்ணால் நீ இறந்துருவேன்ட்டு சொன்னாங்க. ஐயா வந்து ஜெபம் பண்ணிக்கணும், பொருத்தனை பண்ணிக்கணும். ஆண்டவரே நான் சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஐயா என்ன ஜெபம் பண்ணி என்ன தடவி அனுப்பிச்சாரு. அது மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் அதுவும் இருந்தால் எனக்கு ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். ஆப்ரேஷன் இல்லாத நார்மல் கட்டி, இது சாதாரண கட்டி, இது ஆப்ரேஷன் இல்லை உனக்குன்னு சொன்னார். அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்காக நன்றி சொல்கிறேன், ஐயாவுக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கல்யாணம் ஆகி 1 year ஆகுது. குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறமா எங்கள் அம்மா மூலியமாக அன்பரின் பாதத்துக்கு வந்த 3 மாதத்தில் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இப்போ நான் 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்தேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என் பிள்ளைகளுடைய சுரசில் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜபத்தில் தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். வாசிப்போமா? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து, எல்லாருடைய முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு அறுத்தறிந்து உங்கள் மரண கட்டுகளை ஆண்டவர் இன்றைக்கு உடைத்தருகிறார். ஹல்லேலூயா. மரியாள் அழுகிறதையும் அவளோடு கூட இருந்த யூத ஜனங்கள் அழுகிறதையும் கண்டு ஆண்டவர் ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கண்ணீர் வடிக்கும்போது உன்னை வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல என் ஆண்டவர், உன் கண்ணீரின் மத்தியிலே உன்னோடு சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறவர். ஹல்லேலூயா. மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை கண்டு அந்த கண்ணீருக்குள்ள புதைந்து கிடக்கிற விண்ணப்பம் என்ன? செத்துப்போன சகோதரன் உயிரோடு இருந்தால் நல்லா இருக்குமே, ஏற்கனவே அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, வீட்டில் ஆம்பளை துணைன்னு இருந்தது என்னுடைய சகோதரனாகிய லாசர் ஒருவர் தான். அவருடைய வேதனை என்ன? ஏசுவாமி, நீங்கள் இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீங்க இல்லாத நேரத்தில் என்னென்னமோ நடந்து போச்சு. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் உங்கூட இல்லாத நேரத்தில் என்னென்னமோ நடந்துரும். அதனால தான் மரியாள் ஆண்டவர் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமேன். ஆனாலும் அவள் அழும் பொழுது அவளுடைய முகத்தில் உள்ள கண்ணீரை துடைக்க ஆண்டவர் விரும்பினார். மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீர் மாத்திரமல்ல, அந்த இடத்தில் இருக்கிற எல்லா யூதருடைய கண்ணீரை துடைத்தார். எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை துடைக்கிறவர். இந்த வேதனை வரும் பொழுது அவன் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. அந்த சகோதரிகள் இருவரும் வீட்டில் இருந்துட்டு வேதனை என்ன சொல்லுகிறது, திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வந்த உடனே வீட்டில் இருந்து அழுதுகிட்டே கல்லறைக்கு ஓடுவாங்களாம். இன்றைக்கு நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா லாசருடைய கல்லறை இருக்கிறது. இங்கேருந்து ஓடி கல்லறை பக்கத்தில் உட்காந்து ஓன்னு அழுவாங்களாம். அதன் பிறகு மக்களெல்லாம் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. இன்றைக்கும் ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருவருடைய உயிர் சேதம் உன்னுடைய இருதயத்தில் ரொம்ப வேதனையை கொடுத்துருக்கிறதா? இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், அந்த துக்கம் மறைகிறதுக்குள்ளால உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வரப்போகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு மார்த்தாள் மரியாளுடைய துக்கம் மறைகிறதுக்குள்ளால சந்தோஷமாக அவனே உயிரோடு எழுப்பி கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் புருஷன் செத்து அடக்கம் பண்ணி 4 மாதம் ஆச்சு, என் பிள்ளை செத்து அடக்கம் பண்ணி 6 மாதம் ஆச்சு, இதுக்கு மேலே எப்படி எழுப்ப முடியும்? இதுக்கு மேலே அந்த பிள்ளையை எழுப்ப முடியாது, இன்னொரு பிள்ளையை உன் கற்பத்தில் வைக்க முடியும். ஹல்லேலூயா.
ஒருவேளை நீ வயசாயிருந்தா உன்னுடைய மகள் மூலமாக, மகன் மூலமாக இன்னொரு சந்ததியை உருவாக்க என் ஆண்டவரால முடியும். வேதனை நேரத்தில் கண்ணீரை கேட்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. விழுப்புரம் பகுதியில் சார்லஸ்ன்னு ஒரு தம்பி, அவனுக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு. அவனுக்கு குழந்தை கிடையாது. ரொம்ப அதன் நிமித்தம் துக்கத்தோடு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி ஏங்கி அழுறான். என்னப்பா அப்படின்னு கேட்டால் சொல்கிறான், அங்கிள் என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. போரூர் பகுதியில் ஒரு மீட்டிங்காக தான் வந்தாங்க. அவங்க இருக்கிறது விழுப்புரத்துலேருந்து போரூருக்கு ஏதோ ஒரு மீட்டிங்காக வேண்டிய ஒரு பெண்கள் மீட்டிங்காக வந்திருக்காங்க. நல்லபடியாக மீட்டிங்கெல்லாம் முடித்து நல்ல ஆசீர்வாதத்தை வாங்கி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி தேவ பிரசன்னத்தோடு வீட்டுக்கு வந்தாங்க. நல்ல மரணம். அப்படியே அவங்க மீட்டிங் நடந்த இடத்துல மறிக்கலை. நேராக வீட்டுக்கு வந்தாங்க. சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்தாங்க. அவ்வளோதான். அப்படியே மரணம் வந்து விட்டது. அதை கேட்டு அவனால் தாங்க முடியாது. ஏன்னா அவன் நினச்சே பார்க்கல, இந்த வயசில் எங்கள் அம்மா மரித்து போவார்கள் என்று அவன் நினைக்கவே இல்லை. நான் சொன்னேன், நல்ல மரணம். ஆலயத்தில் போய் ஆண்டவரை தொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தி காணிக்கை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய செய்தியை கேட்டு தன்னை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய ஏற்ற மணவாட்டியாக தன்னை அலங்காரம் பண்ணி கொண்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கினாங்க. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் இளைப்பாறிட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நல்ல மரணம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகை அடக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் அந்த நேரத்தில் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த துக்கம் மறைகிறதுக்குள்ளால உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. உன் தாயினுடைய ஜீவன் பிரிந்தது. இதே நாளிலே உன் மனைவியுடைய கற்பத்திலே ஆண்டவர் ஒரு கருவை உருவாக்குகிறார். 8 வருஷமாக அடைக்கப்பட்டிருந்த மனைவியுடைய கற்பம் இந்த நாளிலேயே துளிர்க்கிறது. இந்த வார்த்தையை சொல்லி அவனை தீர்க்க தரிசனமாக அவனுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவுடைய அடக்க ஆராதனை எல்லாம் நல்லா நடக்கணும்னு சொல்லி அந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி நான் முடிச்சிட்டேன். கரெக்டாக 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் தாண்டி ஒரு 10-15 நாளில் அந்த தம்பி ஃபோன் பண்ணான், அங்கிள் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை துல்லியமாக நிறைவேறிடுச்சு. என்னுடைய மனைவியாகிய ஜெஸ்ஸி கருத்தரிச்சிருக்கிறா. கரெக்டாக எத்தனை நாள் அந்த கரு 45 நாள் கணக்கு பண்ணும்போது பார்த்தா, என்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமா இன்றைக்கே உன்னுடைய மனைவியுடைய கற்பத்தில் ஆண்டவர் அந்த கருவை வைக்கிறாருன்னு சொன்னாலோ அதே நாளில் கர்த்தர் எனக்கு மனைவியை கற்பனையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, ஆகாருடைய வேதனை ஒரு பிள்ளையுடைய மரணம். அந்த மரணம் சம்பவிக்க கூடாதபடிக்கு அவருடைய கண்ணீரை துடைக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். அதே போல் இன்றைக்கு உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து நீ கண்ணீரோடு வந்திருக்கிறியோ அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. 3வதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய நிந்தை இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் மாற்றி விடுவேன். இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னென்னா, உங்களுடைய நிந்தை இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமா ஆண்டவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23-24 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாளாம். அன்றைக்கு ராகேல் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை மாற்றினார். இன்னைக்கு கடைசி ஆசீர்வாதம் என்ன? உன்னுடைய நிந்தை இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் மாற்றி போடுவேன் என்று சொன்ன ஆண்டவர். இன்னைக்கு எதனால நீ நிந்தையோட இருக்கிற? கடனால் நிந்தையோட இருந்தா கடன் அடைக்க வழி திறக்கப்படும். ஒருவேளை ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸில் நீ சிக்கினத நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தில் நிந்தை வந்துருச்சுன்னா உன்னுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவா. ஒருவேளை உன்னுடைய காலாகாலத்தில் நடக்க வேண்டிய திருமணம் நடக்காததுனால எல்லாரும் உன்னை அவமானத்தோட நிந்தையோட பார்க்குறாங்கன்னா இன்றைக்கு உன்னுடைய நிந்தையை மாற்றும்படி ஆண்டவர் ஒரு அழகான ஒரு திருமண வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் கற்பம் தங்கலை, அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு பெரிய நிந்தையாக இருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த நிந்தையை மாற்றி உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது லேசான காரியம். உன்னுடைய நிந்தையை இந்த பூமியில் இராதபடி முற்றிலுமாய் மாற்றுவாராம். ராகேலுடைய வாழ்க்கையில் அவருடைய சகோதரியாகிய லேயாளுக்கு அடுக்கடுக்கா பிள்ளைங்க, 1 இல்லை 2 இல்லை, மடமடம்னு வந்துட்டே இருக்கு.
அவருடைய வேலைக்காரிகளுக்கு மடமடமடன்னு பிள்ளைங்க வந்துட்டு இருக்கு. ஆனால் யாக்கோபு ரொம்ப சிநேகித்த ராகேலுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. ஆமீன். இப்போ என்ன பண்ணுறா, இந்த அவமானம் தாங்க முடியாமல் டெய்லி புருஷன்கிட்ட சண்டை போடுறா. இன்றைக்கும் சில நேரங்களில் குடும்பத்தில் அவமானம் வரும்பொழுது அதன் நிமித்தம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, சண்டை போடுறா. அந்த சண்டையினுடைய உச்சகட்டத்தில் அவள் என்ன தெரியுமா சொல்கிறா, பிள்ளைய கொடுத்தால் கொடும், இல்லைன்னா நான் சாக போகிறேன். புருஷன்கிட்ட என்ன கேட்குறா, இந்த மாதம் மட்டும் நான் கன்சீவ் ஆகலைன்னா நான் செத்து போயிடும் அப்படின்னா மிரட்டுறா, நான் தற்கொலை பண்ணிடுவேன்னு அர்த்தம். ஆமேன். பிள்ளையை தாரும், இல்லைன்னா நான் சாக போகிறேன். சண்டையினுடைய உச்சகட்டம். பாவம் பரிதாபமாக யாக்கோபு சொல்கிறான், நானாமா வேண்டான்னு சொல்கிறேன், தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்தார். ஆமேன். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இயற்கையாக இந்த கற்பம் அடைக்கப்படவில்லை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி கற்பம் அடைக்கப்பட்டிருக்கலாம். எனவே சொல்கிறான், நானா வேண்டான்னு சொல்கிறேன், தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்தார். அதுக்கு பிறகு இந்த ராகேல் என்ன பண்ண ஆரம்பித்தா தெரியுமா, புருஷங்கிட்ட சண்டை போடுறதுக்கு பதிலாக, ஏன்னா அவர் ஒன்றும் அதுக்கு தடைக்கு காரணம் அல்ல, ஆண்டவர் தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக சோதிக்கும்படியாக அடைச்சி வச்சிருக்கிறார். அதுக்கு மேலே அவள் யார்கிட்ட சண்டை போட்டா தெரியுமா, ஆண்டவரிடத்தில் சண்டை போட்டா, நித்தமாக ஜெபிக்க ஆரம்பித்தா. அதன் பிறகுதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ராகேலுடைய ஜெபத்தை கேட்டு ராகேலை நினைந்தருளினார். இன்னைக்கு உன்னுடைய நிந்தையை மாற்றும்படி ஆண்டவர் உன்னை நினைந்தருளுகிற நாள். உன்னுடைய நிந்தைக்கு காரணமாயிருக்கிற பிரச்சனையை ஆண்டவர் நினைக்கிற நாள். ஆண்டவர் நினைந்தருளினார். அடுத்த நிமிஷம் அவள் கன்சீவானா, அருமையான ஒரு பிள்ளையை பெற்றுட்டு கர்த்தர் என் நிந்தையை மாற்றினார் என்று சொல்லி இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்று விசுவாச அறிக்கையும் பண்ணி யோசேப்பு என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அந்த யோசேப்பு தான் எந்த லேயாள் இவளை அற்பமாக நினைச்சாலோ அவமானமாக நினைச்சாலோ இவளை நிந்தித்தாலோ அவளுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த ராகேலுடைய பிள்ளையுடைய குடைக்கு கீழே வந்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் இந்த யோசேப்பை உயர்த்தினார். இன்றைக்கு ஆண்டவருடைய நிந்தையை மாற்றி முற்றிலுமாய் மாற்றி இன்னைக்கு பிறகு நீ கௌரவமாக வாழலாம், தலை நிமிர்ந்து வாழலாம். ஆண்டவர்னா தலை நிமிர்ந்து வாழுவதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒருவேளை கடன் இவ்வளவு நாள் உன்னை கூனி குறுகி நடக்க வைத்திருக்கலாம். உன்னுடைய வீட்டில் நடந்த ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஜனங்கள் மத்தியில் தலை காட்ட முடியாதபடிக்கு உனக்கு அவமானத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இதோ கொஞ்ச காலத்திலே ஜனங்கள் அதை மறந்து போவார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் மறக்கடித்து யார் உங்களை நிந்தித்தார்களோ அதே ஜனங்கள் உன் காலடியில் வந்து விழுவார்கள். எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு தலை குனிந்து நிந்தையோடு வாழ்ந்தாயோ அதே இடத்துல ஆண்டவரின் பெயரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. உன்னுடைய அவமானத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார், உன்னை நிந்தை எல்லாம் மாற்றுவார். சில குடும்பங்களில் பிள்ளைகள் தகாத காரியங்களை செய்யும் பொழுது அதன் நிமித்தம் குடும்பத்தில் அவமானங்கள் வருகிறது. சிலர் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் ஒரு பிள்ளையை பற்று வச்சிருக்கிறது போல நீ சாகலாமே என்று சொல்லுவார்கள். எந்த தாயும் அதை பார்த்துட்டு அந்த பிள்ளையை தூஷிக்க மாட்டா. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே ஊரெல்லாம் இப்படி பேசிக்கிறாங்களே, என் பிள்ளை விடுதலை பெற மாட்டானா, என் பிள்ளைக்கு ஒரு மாற்றம் வராதா என்றெல்லாம் சொல்லி தாய் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய பிள்ளை உனக்கு அவமானத்தை கொண்டு வந்திருக்கலாம், அதோடு கூட அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். என் அன்பு சகோதரனை சகோதரியை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எல்லாரும் சபிச்சிட்டாங்கன்றதுக்காக ஆண்டவர் சபிக்க மாட்டார். சில நேரங்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் அந்த பாவத்தின் உச்சக்கட்டத்தில் போனாலும் பாவம் பெருகுகிற இடத்துல ஆண்டவருடைய அன்பு பெருகும். அவனை அந்த இடத்தில் இந்த ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுவார். எல்லாராலும் இவனுடைய கதை முடிந்து விட்டது என்று சொல்வார்கள். படுக்கையில் கிடக்கிற இவன் எழுந்திருப்பதில்லை, இந்த குடியில் விழுந்த இவன் இனி எழுந்திருப்பதில்லை, இந்த வியாதியிலே கிடக்கிற இவன் எழுந்திருப்பதில்லை என்று ஜனங்கள் சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், படுக்கையில் கிடக்கிற அவனுடைய படுக்கை முற்றிலுமாய் நான் மாற்றி போடுவேன். அவமானத்தில் விழுந்து கிடக்கிற அவனுடைய அவமானம் முற்றிலுமாய் நான் மாற்றி போடு, அவனே எழுந்து நிற்பான், சொன்னவர்கள் முறிந்து விழுவார்கள். இதுதான் இன்னைக்கு தீர்க்க தரிசனம். எழும்ப மாட்டான்னு சொன்னவங்க எல்லாம் முறிந்து விழுவார்கள், ஆனால் நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய், நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். அல்லேலூயா. அதனால யாரையும் லேசாக இட போட்டுறாதீங்க. ஆமேன்.
இன்னைக்கு ஆகாதவனா தள்ளப்பட்டிருக்கலாம், அவனை தான் மூளைக்கல்லாய் மாற்றுவார். சவுல் வேதனை கொடுத்தவன், தேவனுடைய பிள்ளையாகிய ஸ்தேவானுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தவன். ஆனால் அவனை ஆண்டவர் சந்தித்த பொழுது இயேசுவோடு கூட இருந்த 12 சீடர்களை காட்டிலும் மகிமையான ஊழியத்தை அவன்தான் செய்தான். அல்லேலூயா! யாருக்கு தெரியும், இன்றைக்கு அவமானத்தை கொண்டு வந்திருக்கிறவனுடைய பிள்ளை நாளைக்கு ஒரு பெரிய தேவ மனுஷனாய் மாற முடியும். இன்றைக்கு உனக்கு அவமானத்தை கொண்டு வந்திருக்கிற புருஷனை ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் சவுலை போல தொட்டவரை பவுலாய் மாற்றினால் அடுத்த நிமிஷம் தேசங்களுக்கு அவன் ஒரு ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஆமென். எனவே இன்றைக்கு உங்கள் எல்லாருடைய நிந்தை முற்றிலுமாய் மாற்றுவார். முதலாவது உங்கள் எல்லாருடைய மரணக்கட்டுகளை அறுத்து ஜெயத்தை கொடுப்பார். ரெண்டாவது உங்கள் எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை துடைப்பார். மூன்றாவதாக உங்கள் எல்லாருடைய நிந்தையை முற்றிலுமாய் மாற்றி போடுவார். அப்படின்னா இதுக்கு மேலே 0.1% கூட இனி நீங்கள் நிந்தையோடு வாழ்வதில்லை. ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அவைகள் பலிக்கும். அவற்றை நிறைவேற்றி தருகிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேளைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கண்ணீருக்கு முடிவு வரட்டும். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரக்கும். அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் இனி எந்த உலக மனுஷன் முன்னிலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம் இவர்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படுவதாகன்னு ஜெபிக்கிறோம். ஏமாற்றத்தின் நிமித்தம், ஏமாந்து போனதை நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகன்னு ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ, இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள், ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக செபிக்கிறேன். நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன், இன்றைக்கி வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும். யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ, ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வகையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, கருத்தாய் நடந்து கொள்ள, கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக மக்கு நன்றி. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் உடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும், பேசப்படும் என்று சொன்னீரே. மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் இனி உறுதிப்படுத்துவீராக. இனி கால்கள் சறுக்கக்கூடாது, முயற்சிகள் சறுக்கக்கூடாது. எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகன்னு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதாக, காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக. சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும். கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும். கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாகன்னு நான் செபிக்கிறேன். இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறப்பதாக. எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள், அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைகளிலே இப்பொழுது இறங்கி வருவீராக.
எனக்கு விருப்பம் உண்டு, நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் தன்னுடைய 2 கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும். இருதய வாழ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக, யூட்ரஸில் இருக்க கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக, ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர் மறைந்து போவதாக. தெய்வீக சுகத்தை தாரும். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே, குணமாக்கி அழகு பார்ப்பீராக. வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.